நிறையா ஃபுட் வ்ளாகர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா ஹோட்டலும் போய் சாப்பிட்டு ஆஹா ஓப்பன் சொல்கிறாங்க. இப்படி இருக்கு தரக்கடையிலேருந்து 5 ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க வாழ்க்கையில் இருக்கிறத. உண்மையாலே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இவ்வளோ பொசியாக இருக்கேன் இவன் போய் இப்படி சொல்லிட்டானே யோசிச்சிருந்தீங்களா? ஆமாண்டா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஹோட்டல் பேர் சொல்ல வேண்டாம். இல்லை அது மாதிரி தான் நல்லா பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாரு. அவன் தான் ஓப்பன் ஆகிட்டு பிரியாணி சூப்பராக இருக்கு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா மட்டன் பீஸ் வேகவே சவுக்கு உயிரவே முடியாது. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. சிக்கன் பீஸு சம்டைம்ஸ் அப்படிதான் அந்த அளவு கூட வேக வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நிறைய வாட்டி சென்னையிலே இருக்கு. எவ்வளோ ஹோட்டல் பேர் சொல்ல மாட்டேன். ஹோட்டல் பேர் வேணாம், வ்ளாகர் பேர் வேண்டாம். ஒரு ரீல் பார்த்து அப்படியே பெசன்ட் நகர் போகணும். ஓகேவா? ஒரு சாக்லேட் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு வீடியோவில் வந்து சாக்லேட் அப்படியே ஒழுகுது. போன பார்த்தா 2-3 ட்ராப் அங்கங்க இருக்கு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. போல்டர் ஆடு மாதிரி தான் இல்லையா? ஆமாம், அப்படியே சீஸ் அப்படியே வருது. ஆனால் போன நேரம் ஒன்றுமே கிடைக்காது. அவ்வளோதான். அல்ல அந்த மாதிரி போகிற இடத்துல என்ன ட்ராபேக் ஆகுதுன்னா, அவங்க விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு ப்ராடக்ட் உள்ளே இருக்கணும். இப்போ என்ன ஆகும்னு உங்கள் டிவியில் நீங்கள் கொடுக்குறீங்க, நாளைக்கு டிவியில் இந்த ஹோட்டல்லாம் அப்படிங்கிறீங்க. இவங்கெல்லாம் என்னைக்கு போகிறாங்க? சனி ஞாயிறு பேர் மொத்தமாக டம்பாடுறாங்க. அப்போ ஒரு 500 பேர் சாப்பிட்ற இடத்துல 2000 பேர் போய் நிற்கும் போது அப்போ அங்கே வந்து குவாலிட்டி அடிபடுது, தரம் அடிபடுது. தரம் இல்லாத, அதாவது நல்ல குவாலிட்டியாக செஞ்சுட்டு விளம்பரம் இல்லாத சம்பாதிச்சுட்டு போடுவோம். இந்த கடையில் ஒரே கூட்டமாக இருக்கும்போது அடுத்த கடையில் பக்காவாக அது டென்ஷன் ஆகாமல் கம்மியாக பண்ணியிருப்பான். ஒரு நார்மல் ரேஞ்சு அவன் கடை பிச்சுட்டு ஓடும். அங்கே டேஸ்ட் நல்லா. இங்கே என்ன பண்ணுவான்? கூட்டம் வருது, என்ன பண்ணுறது தெரியல, மாஸ்டரு சூழ்நிலையை ஊற்றுறா சாம்பாரில். ரெண்டாவது நல்ல பொரியல் வதங்கணும், வேகாமே பொரியல் வதக்கி அடிச்சு போனா போது இப்படி வரும்போது என்ன நான் கொஞ்ச நாளில் எவ்வளோ பெரிய டாப்பில் இருந்த ஹோட்டல் தரமட்டத்துக்கு வந்துடும். கண்டிப்பா நான் அந்த மாதிரி ட்ரை பண்ண போயிட்டதே இல்லை. ஆனா எனக்கா தோணுனா மேபி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அந்த மாதிரி எதுவும் ஏமாந்தது இல்லை? இல்லை, அது எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஐ டோன்ட் ஃபாலோ அந்த மாதிரி vloggers அந்த மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணா போவேன். எனக்கு தவிர vloggers நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்களா? இல்லை, அது புதுசாக நான் கண்டுபிடிச்சா போவேன். நிறைய புதுசு ட்ரை பண்ணி போட்டு. ஆனால் ஃபுட் ப்ளாகர்ஸ் பார்த்து போனது பார்க்காமீங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல பெருசாக இல்லை. ஆனால் பார்த்துருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்துக்கிறது வந்து எஸ்மான். நீங்கள் போயிருக்கீங்களா அந்த மாதிரி வச்சு? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போனவும் மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஏதாவது போய் சஜஸ்ட் பண்ண அந்த மாதிரி போகிறது ஜாஸ்தி. அதை மாதிரி மூடின கம்பெனியும் மூடின ஹோட்டலையும் நான் பாண்டிபஜாரில் பார்த்துருக்கேன். அதாவது பேர் சொல்ல வரும்போது தட்டாப்புட்டான்னு ஆரம்பித்த ரைட்டு, விளம்பரம் கொடுத்த ரைட்டு, அந்த வந்தவருடைய கெப்பாசிட்டிக்கு உண்டான உள்ளே நீங்கள் ஆள் வச்சுருக்கணும். ப்ராடக்ட் அப்பப்போ தீர்வு அது எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதை பொறுத்து அரிசி ஊற வைக்கணும். அது போல அரிசி வேகணும் உங்களுக்கு. அப்போ வேகணும்னு ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். வந்து பாத்தியா யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. ரன்னிங்கில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் வந்து ஹோட்டல் ஃபீல்டில் இருந்திருக்கேன், மோட்டார் ஃபீல்டு பிஸ்னஸில் இருந்திருக்கேன். இப்போ கஸ்டமர் எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னா நீங்கள் சிட்டியிலே கணக்கு போட்டுடலாம். பைபாஸில் கணக்கு போட முடியாது. பைபாஸில் ஹோட்டலில் கணக்கே போட முடியாது. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பஸ் வந்து நின்றுச்சுன்னா டோட்டலாக காலி ஆகிடும். அப்போ அந்த 2 பஸ் வந்து நிற்கணும்னா நான் செய்த முதலாளி வந்து டெக்னிக் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு தான் வந்து அப்படி வண்டி வருதுங்கும் போது நேராக போய் செக் பண்ண க்ளோப் செஞ்சுருவார். இன்னும் குறைச்சிடுவார். குறைச்சிட்டா என்ன ஒன்று டாய்லெட்டுக்கு போகிற பைப் தண்ணி கம்மியாக வரும். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அப்போ வண்டியில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இறங்கணுன்னா ஹோட்டலுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க, ரெஸ்ட்டில் தான் போவாங்க. அப்போ இவர் இது பண்ணும்போது இந்த மூமெண்ட் வரும்போது உள்ள ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிடும். இந்த 2 பஸ்ஸு உள்ளே போய் அவங்க டைரக்டில் போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு எல்லாம் டேபிள் வந்து உட்காரதுக்குள்ள அவங்க என்ன டைம்னு பார்ப்பார். காலையில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க சாப்பிட்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு மெனு கிடையாது. எங்கள் இஷ்டத்துக்கு எனக்கு பண்ணுறது தான் மெனு. டக்குன்னு ரவா கிச்சடி போட்டுருவோம், ரவா உப்புமா. இதுதான் சார். சாம்பார் சாதம் இருக்கா? ஆயிப்போச்சு. சரி போய் பிரிஞ்சு ஏற்றணும். ஆயிப்போச்சு. சரி போய் தை சாதமாக ஏற்றணும். காலையிலே ஆயிப்போச்சு. நீ போய் ஆயிப்போ. மீதி எல்லாமே காஸ்ட்லி ஐட்டமாக கொடுப்போம். இப்போ நெய் ரோஸ்ட் இருக்குது, பேப்பர் ரோஸ்ட் இருக்குது, பொடி ரோஸ்ட் இருக்கும்போது அந்த மாதிரி இப்போ எக்கனாமியும் பார்ப்பேன், டேஸ்ட்டையும் பார்ப்பான். லீவு சரியில்லையே ஹோட்டலில், இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கு. ஓகே, நீங்கள் இங்கே மாதிரி பாண்டி பஜார் மாதிரி ஒரு சிட்டியான இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது.
இங்கே குவாலிட்டி நம்ம கொடுக்கலன்னா அடுத்த ட்ரிப்பு கஸ்டமர் வரமாட்டாங்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் ஜாப் தான் தலையெழுத்து. ஹோட்டல் ஃபீல்டில் வந்து விளம்பரம் பண்ணிக்க தேவையில்லை. நீ உன் ஃபுட்டை கொடுத்து சாப்பிட வச்சு கஸ்டமரை நீயே உன் பில்டப்பில் கொண்டு வரணும். அதுதான் மெயின். ஜென்ரலாக ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது உண்மையிலேயே அவங்க சொல்கிறதுலாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சும்மாங்க அதெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் தான். அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. அஞ்சா ஓட்டலடா அது உள்ள நடனா ஒருத்தர் டீக்குள்ள வரல விட்டு புரியுதா? எப்போ ஆடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அங்கே தப்பு நடக்க போகுது. அந்த நிறுவனம் கீழே விட போகுது கன்ஃபார்மாக சொல்லணும்.